நிகர்நிலை பல்கலை விவகாரம் தொடர்பா அமைச்சர் அருண்ராஜ் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் அந்த முக்கிய செய்தியும் நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நிகர்நிலை பல்கலை விவகாரம் தொடர்பா சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு செய்தியாளர் சந்திப்புல. விவரங்களோட செய்தியாளர் ரமேஷும் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். ரமேஷ், இந்த நிகர்நிலை பல்கலை விவகாரத்தில் என்ன நடக்குது? இதை தொடர்ந்து தமிழக அரசு அடுத்த கட்டமாக என்ன முடிவெடுக்க இருக்காங்க? மேலும் விவரங்களை நீங்கள் சொல்லலாம். தமிழகத்துல 3 தனியார் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற்றது பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கு. எதிர்கட்சிகள் எல்லாம் இதற்கு பல விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள்ல முன் வச்சுட்டு வராங்க. தமிழ்நாட்டுல கல்விக்கான இடங்கள் குறையும், கல்வி தரம் குறையும் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரக்கூடிய நிலையில மருத்துவ படிப்புல 650 இடங்கள் பறிபோகக்கூடிய அபாயமும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம், குற்றச்சாட்டும் இருக்கு. இந்த நிலையில தான் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜிடம் இந்த நிகர்நிலை அந்தஸ்து பெற்ற 3 தனியார் மருத்துவக் கல்லூரி விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அரசாங்கம் இந்த விவகாரத்தை மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞரிடம் ஆலோசனை நடத்திட்டு விரைவில் ஒரு சீராய்வு மனுவை நாங்க நீதிமன்றத்துல தாக்கல் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தமிழக அரசு என்ன செய்ய போறாங்கன்னா, அரசினுடைய தலைமை வழக்கறிஞரிடம் ஆலோசனை நடத்த போறாங்க. தலைமை வழக்கறிஞர் என்னென்ன ஐடியாக்களை கொடுக்கிறாரோ அதன் அடிப்படையில அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பதற்கு தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் திட்டமிட்டிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.